ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஸ் நேயர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடங்கள் 60 இருக்கு. அதுல சோபக்கிருது வருடம் முடிந்து 38வது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது. தமிழ் வருடங்கள் 60ம் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா, குரோதி வருடம் பேர்லயே இருக்கு குரோதி. குரோதி வருடத்துல கொள்ளையர்கள் அதிகமாவாங்க, களவுகள் அதிகமாகும், மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க. குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும். தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் நீர் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும். கடல் கொள்ளைகள் நடக்கும். உலகத்துல சில இடங்கள்ல பட்டினியால மக்கள் அவதிப்படுவாங்க. போர் அபாயங்களும் ஏற்படுமா. அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்களாம். இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரோதி வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த குரோதி வருடத்துல குரு 8ஆம் இடத்துல சென்று அமரப்போகிறார். உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி சனி 5ஆம் இடத்துல அங்கேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். ராகு 6ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்துலையும் அமர்ந்திருக்காங்க. வருட கிரகங்கள் துலாம் ராசிக்கு இப்படித்தான் அமர்ந்திருக்கு. இந்த வருடம் முழுவதும் இதே நிலையில தான் நீடிக்க போகுது. போன வருடமெல்லாம் குரு உங்களுடைய ராசியை நேரா பார்த்து உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்திட்டு இருந்தார். இந்த வருடம் குரு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த வருட ஆரம்பத்திலேயே 8ஆம் இடத்துக்கு போற குரு உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவார். உங்களுக்கு ஏற்கனவே 5ஆம் இடத்துல சனி அமர்ந்து உங்களுக்கு பாதி அதிர்ஷ்டத்தை கெடுத்துட்டும் இருக்கார் சனி. 8ஆம் இடத்துல குரு அமர்றது அந்த குறைய போக்குற ஒரு விஷயம். ஏற்கனவே ராகு கேதுக்கள் உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருக்காங்க. 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. 6ஆம் இடம் ராகுக்கும் 12ஆம் இடம் கேதுவுக்கும் மிகச்சிறந்த இடம், அவங்களுக்கு மிக உகந்த இடம். கேது 12ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்த போற ஒரு தருணம் இது. ஏன்னா குருவும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார், கேதுவை பார்க்கிறார். 12ஆம் இடங்கிறது பயணங்கள், 12ஆம் இடங்கிறது மோட்சஸ்தானம். கேது அந்த இடத்துல இருக்கார், குருவும் அதை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் இந்த வருடமெல்லாம் ஏற்படும். திருத்தல யாத்திரைக்கு போகிறது, உங்களுடைய புனித ஸ்தலங்களுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வருடம் உங்களால போக முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு கனவுகள் இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேறும். வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல படிக்கணும், வெளிநாட்டுல வேலை செய்யணும், வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுடைய கனவுகள் நினைவாகும். குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், குடும்ப விருத்தி ஏற்படும், புத்திர பாக்கியம் ஏற்படும். புத்திர பாக்கியத்திற்கு சனி 5ஆம் இடத்துல இருந்து பல தடைகளை கொடுத்துட்டு இருக்கார். ஆனாலும் குடும்பஸ்தானத்தை இந்த வருடம் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம், குடும்ப விருத்தி ஆகும், குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், உங்களுடைய வாக்கு பலிக்கும். நீங்க சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும், உங்களால சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். குரு 8ல மறைஞ்சாலும் அவர் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கையில பணப்புழக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். குரு 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த வருடம் வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த கனவு நிறைவேறும். வீடு சம்பந்தம் கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் நிகழும் உங்களுக்கு. இந்த வருடம் கார், பைக் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆசையும் உங்களுக்கு நிறைவேறும். அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சியும் ஓரளவு வருத்தமும் ஏற்படும். 5ஆம் இடத்துல சனி ஆட்சியா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. சனி எங்க இருந்தாலும் அந்த இடத்த கெடுப்பார். அதுவும் 5ஆம் இடம்ங்கிறது ஒரு திரிகோண ஸ்தானம். திரிகோணத்துல பாவர்கள் இருக்கக்கூடாது. அதனால குழந்தைகள் அமைப்பை சனி கெடுக்க தான் செய்வார். ஆனாலும் 5ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானது கிடைக்கும். ஆனாலும் அவங்க செய்யற காரியங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இருக்கு.
இரண்டும் கலந்த கலவையான பலன்கள் குழந்தைகள் விஷயத்துல நடக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு எதிர்ப்புகளை கொடுத்து, ஏன்னா சுப வீட்டுல ராகு இருக்கார். அந்த இடத்த முழுமையா கெடுக்காம சுவரை போலவே செயல்படுற இயல்புடைய ராகு உங்களுக்கு எதிர்ப்புகளை கொடுப்பார். எதிர்ப்புகளை கொடுத்து அதுல உங்களை ஜெயிக்க வைப்பார் ராகு. கடன்கள் வாங்குற சூழ்நிலையே ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கார். 8ஆம் இடம்ங்கிறதும் கடனை குறிக்கிற இடம். ஏன்னா சுப கடன்களை இந்த வருடம் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்காக வாங்குவீங்க, வாகனம் வாங்குறதுக்காக வாங்குவீங்க, கல்வி செலவுக்காக வாங்குவீங்க. மாணவர்களுக்கு கல்வி இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் இந்த வருடம் குருவோட பார்வையில இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். எதையும் சாதிக்க முடியும் உங்களால. ஏன்னா 4ஆம் அதிபதி சனி ஆட்சியா இருக்கார். கல்வியில சாதனைகள் புரியிற வருடம் இது மாணவர்களுக்கு. நீங்க எதை நினைச்சாலும், எதை எடுத்து படிச்சாலும் ஜெயிச்சிருவீங்க. எந்த காம்படிஷன் போனாலும் உங்களால ஜெயிக்க முடியும். அதுல டிஸ்டிங்ஷன்லயும் உங்களால பாஸ் பண்ண முடியும். கோல்டு மெடலும் கூட வாங்க முடியும். ஏன்னா 4ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு. கல்விக்கு எந்த தடையும் இல்லை. கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு, வலுவா இருக்கு. துலாம் ராசிக்கு இந்த வருடம் ராகு கேதுக்கள் நல்ல இடத்துல இருக்காங்க. குரு ஓரளவு குரு ஒரு சுப கிரகம் தான். அவர் எங்க இருந்தாலும் அந்த இடத்தோட நல்ல பலன்களை உங்களுக்கு செஞ்சிருவார். அதனால குருவை பத்தி பிரச்சனை இல்லை. சனியும் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கார், மோசமான இடத்துல இல்லை. 5ஆம் அதிபதியா ஆட்சியா இருக்கார். அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் 60% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாகவே அமைகிறது. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.